ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். செரு போட்டாலும் முன்னாலவா செரு போட்டிருக்கா தமிழ்நாடு காசி இடையிலான பழம்பெரும் கலாச்சார உறவை புதுப்பிக்கும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி 3வது ஆண்டாக இன்று வாரணாசியில் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த 2400 பேர் ரயிலில் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அந்த வகையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில் நேற்று முன்தினம் புறப்பட்டது. தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த ரயிலில் பயணித்தனர். நள்ளிரவு 12 மணி அளவில் நாக்பூர் அருகே ரயில் சென்றபோது வட மாநிலங்களைச் சேர்ந்த முன்பதிவு செய்யாத பயணிகள் தமிழக கலைஞர்கள் பயணம் செய்த ஏசி பெட்டியில் ஏற முயன்றனர். கலைஞர்கள் கதவை மூடியதால் ஆவேசமடைந்தனர். கற்களை வீசி எறிந்து கதவை உடைத்து உள்ளே நுழைய முயன்றனர். தடுத்த பயணிகளை கடுமையாக மிரட்டியுள்ளனர், தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஏசி பெட்டியில் இருந்த 4 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில வட மாநிலத்தவர் அத்துமீறி பெட்டிக்குள்ளும் ஏறி தகராறு செய்தனர். செரு போட்டாலும் முன்னாலவா செரு போட்டிருக்கா भैया 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 அதற்குள் நாட்டுப்புற கலைஞர்கள் ரயில்வே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வந்து விசாரணை நடத்தினர். ஆனால் அவர்கள் எடுத்த நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை என நாட்டுப்புற கலைஞர்கள் கூறினர். ஆனாலும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர்கள் தொடர்ந்து பயணித்தனர். பாதுகாப்பற்ற சூழலில் ரயிலில் தொடர்ந்து பயணிப்பதாக வீடியோ பதிவிட்டனர். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி முடிந்து நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பி வர மத்திய மாநில அரசுகள் உரிய ஏற்பாடு செய்ய வேண்டுமென நாட்டுப்புற கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 14/2/2025 நள்ளிரவு ஜோலாப்பூர் ஜங்ஷன். நாங்கள் பேசுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கனியான்குத்து கலைஞர்கள். காசி திரிவேணி சங்கமம் அயோத்தி கும்பமேளா ப்ரோக்ராமுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 12 மணி அளவில் ஜோலாப்பூர் ஜங்ஷனில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை உடைச்சி கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு மக்கள் கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க. கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சி கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அதிகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து போன 400 நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த வண்டியில் இருந்தோம். ஒரு சில பேர்கள் கொஞ்சம் தகராறு வந்து அடிதடிலாம் வந்துட்டு போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு பயண சூழ்நிலையில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்கள் ரிட்டன் நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கும் எங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும்படி மத்திய சர்க்காரையும் மாநில சர்க்காரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். போதிய பாதுகாப்பு கொடுத்தால் சந்தோஷமாக நிம்மதியாக பயணிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய கலைஞர்களும் அடுத்தடுத்த செட்டில் வரக்கூடிய கலைஞர்களுக்கும் சரியான பாதுகாப்பு கொடுக்கும்படி மாநில அரசையும் மத்திய அரசையும் கலைஞர்கள் சார்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கலைஞர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். தமிழக கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர் அத்துமீறிய சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மகா கும்பமேளாவில் பங்கேற்க நாடு முழுவதுமிருந்து மக்கள் படைதிரண்டு பிரயாக்ராஜ் செல்கிறார்கள்.
பிரயாக்ராஜ் செல்லும் ரயிலில் இடம் கிடைக்காதவர்கள் ஏசி பெட்டிகளின் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கி உள்ளே நுழைய முயற்சிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது.